உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்த ஏமனில் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர உள்ளதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஏமன் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதம் விநியோகிக்கக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் ஒபாமா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரபு நாடுகளில் ஒன்றான ஏமனில் அதிபர் ஆதரவு படையை எதிர்த்து ஈரான் ஆதரவு பெற்ற சியா பிரிவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உள்நாட்டுப் போரில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களை ஒடுக்க கடந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து சவுதி அரேபிய தலைமையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன், கத்தார், ஜோர்டான், மொராக்கோ, எகிப்து, சூடான் ஆகிய 9 நாடுகள் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. 3 வாரத்திற்கு பிறகு தற்போது வான்வழி தாக்குதல்களை நிறுத்திக் கொள்வதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. Coalition will continue to perform their operation in matter of இதுவரை நடைபெற்று வந்த தீர்வுக்கான புயல் என்ற தாக்குதல் நடவடிக்கைகள் முடிவு பெறுகிறது. ஏமன் அரசாங்கத்தின் வேண்டுகோள்படி தற்போது நம்பிக்கையை மீட்டெடுப்பது என்ற புதிய நடவடிக்கை தொடங்குகிறது. For the region and for the Yemeni population who deserve that. கிளர்ச்சியாளர்கள் மற்றும் சவுதி இராணுவத்தினருக்கும் இடையே நிகழ்ந்த மோதலில் இதுவரை சுமார் 700க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். 2200 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஏறத்தாழ 1 லட்சம் குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன. இந்த நிலையில் அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள அதிபர் ஒபாமா ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏமனில் அரசுக்கு எதிரான ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரான் உதவி செய்திடக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறியுள்ளார். தற்போது நாங்கள் வளைகுடா கடற்பகுதியை கண்காணித்து வருகிறோம். கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரான் எந்த விதமான ஆயுதங்களையும் வழங்கக்கூடாது. கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரானின் உதவி கிடைப்பதை தடுக்க அமெரிக்கா ஏமன் கடற்பகுதிக்கு விமானம் தாங்கிய போர்க்கப்பலை அனுப்பியுள்ளது. இந்த போர்க்கப்பல் ஏமன் கடற்பகுதிக்கு வரும் ஈரான் நாட்டு கப்பலை கண்காணித்து சோதனையிடும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. சவுதி அரேபியா வான்வெளி தாக்குதலை நிறுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. இதனால் ஏமன் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கை மக்களிடையே உருவாகியுள்ளது. உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.